ஆழ்கடல்ல 438 நாட்கள் பறவைகள் ஆமைகள் தான் இவருடைய உணவே. உயிரோட மீண்டு வந்த மீனவர் பத்தின த்ரில் பின்னணியை இப்ப பார்க்கலாமா? கோட் லைஃப், மரியான் படம் இதெல்லாம் பார்க்கும்போது தனியா இப்படி மாட்டிக்கிட்டாங்களே, எப்படிதான் சர்வைவ் ஆக போறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோம். படம் பார்க்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கும். ஆனா ஒருத்தருக்கு ரியல் வாழ்க்கையில இப்படி நடந்திருக்கு. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 438 நாட்கள் கடல்ல தவிச்சிருக்காரு. அவரு பேரு தான் ஜோஸ் சால்வடார் அல்வரெங்கா. இவரு மீனவரா இருந்தாரு. 2012 ஒரு நாள் சக மீனவரான எசக்கியல் கார்டோபா அப்படின்றவரோட கடல்ல மீன் பிடிக்க போயிருக்காரு. இந்த மீனவர்களுடைய படகு கடற்கரையில இருந்து கொஞ்ச தூரம் வந்தப்போ திடீர்னு சூறைக்காத்து வீசி இருக்கு. இதுல படகு கடல்ல சிக்கி இருக்கு. இந்த புயல் சுமார் 1 வாரம் தொடர்ந்துச்சு. இதற்கிடையில அவங்க கரையில இருந்து ரொம்ப தூரமா நகர்ந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய படகு சிதைந்து சேதம் அடைஞ்சிருக்கு. அத்தகைய சூழல்ல அவங்களுக்கு வீட்டுக்கு போறதுக்கு வழி இல்லாம இருந்திருக்காங்க. ஆனா அதை எல்லாத்தையும் கடந்து வந்து இப்போ ஜோஸ் சொல்லும் போது, இந்த மாதிரி கடல்ல சிக்கி இருக்கும் போது சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. பறவைகளை வேட்டையாடி தாகத்தை தணிக்கிறதுக்கு அதோட ரத்தத்தை குடிப்பேன். இது தவிர ஆமையையும் சாப்பிட்டதா சொல்லியிருக்காரு. இருப்பினும் முதல் 10 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா ஜோஸுடைய நண்பர் எசேக்கியல் நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்காரு. கடல்ல போற கப்பல்கள் கிட்ட பல தடவை ஹெல்ப் கேட்டிருக்காங்க போல, ஆனா யாருமே உதவல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுமார் 438 நாட்களுக்கு அப்புறமா அவருடைய படகு ஒரு தீவுடைய கரையை அடைஞ்சது. அப்போ அவர் படகுல இருந்து எப்படியோ குதிச்சுட்டாருங்க, தீவுக்கும் போயிட்டாரு. அங்க ஒரு குடும்பம் இருந்திருக்கு. அந்த ஃபேமிலி தான் இவரை பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. ஜோஸோட முழு கதை ஒரு புக்காவும் வந்திருக்குங்க. 438 days an extraordinary true story of a survival and sea அப்படின்ற புக்லயும் இடம் பிடிச்சிருக்கு. 438 நாள் தனியா கடல்ல கஷ்டப்பட்டு சர்வைவ் பண்ணிட்டாரு. ஆனா இப்போ நிஜ வாழ்க்கையில வந்ததும் அவருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. என்னன்னா, இவரு ஃபிஷிங்க்கு அவரோட ஃப்ரெண்டோட தானே போயிருந்தாரு. 2 பேரும் சேர்ந்து தான் அந்த போட்ல போனாங்க. அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா 2 பேரும் மிஸ் ஆயிட்டாங்க. இதுல ஒரு கட்டத்துல கோர்டபா இறந்தும் போயிட்டாரு. இப்போ அவரோட ஃபேமிலி தான் ஜோஸ் சால்வடார் மேல 1 மில்லியனுக்கு கேஸ ஃபைல் பண்ணியிருக்காங்க. 1 மில்லியன் நஷ்ட ஈடு கேட்டிருக்காங்க. கேனிபலிசத்துல ஜோஸ் ஒருவேளை ஈடுபட்டிருக்கலான்னு இறந்தவருடைய ஃபேமிலி ஃபீல் பண்றாங்க. இதனால தாங்க இந்த கேஸும் இப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மனுஷன் இப்போ செம ட்ரெண்டிங்ல இருக்காரு. என்னதான் அவர் அவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் எப்படியாவது ஒரு நாள் இதுல இருந்து நமக்கு தீர்வு கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை அவர்கிட்ட இருந்திருக்குங்க. அந்த நம்பிக்கை நம்ம மனசுல இருந்தா போதுங்க. எந்த விதமான சுச்சுவேஷன் வந்தாலும் அதுல இருந்து கண்டிப்பா ஒரு நாள் நம்ம மீண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு சக்தி இருந்தா போதும், கண்டிப்பா நம்ம வந்துருவோம். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் வுட்ஸ்ல வந்துகிட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.